ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நீங்கள் மீஷோ ஆப்பில் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு எப்படி செல்லர் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி லேப்டாப்பில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் மீஷோ செல்லர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா supplier.meesho.com வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து லாகின் ஸ்டார்ட் செல்லிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்டார்ட் செல்லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரைட் சைட் டாப் கார்னரில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மீஷோவில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னா ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்களா என்ரோல்மெண்ட் ஐடிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி வெப்சைட்லேயே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் வச்சு கரண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும். என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணுறவங்க உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கிளிக் பண்ணிக்கிங்க. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்க நோ கொடுத்துங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கேன், அதனால் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஓகே, ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமு, பேங்க் நேமு, பிஸ்னஸ் டைப்பு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பிஸ்னஸ் அட்ரஸ் இது எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அட்ரஸ் ஷோ ஆகும். உங்கள் ஜிஎஸ்டியில் இருக்க அட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். யூஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன் ஜிஎஸ்டின்னு இருக்கும், அதையே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிக்கெட் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு கொடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கீங்க கரண்ட் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ஸ்டோர் நேம் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்க அதே நேமை என்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணுங்கள். ஜிஎஸ்டியில் இருக்க மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட லிங்க் ஆகிருக்க இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸ்டார்ட் செல்லிங் நவ் கொடுங்க. ஓகே, அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் யுவர் இ சிக்னேச்சர் இஸ் மிஸ்ஸிங்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆட் சிக்னேச்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுவே ஓகேனா சப்மிட் சிக்னேச்சர் கொடுங்க. ஓகே, உங்கள் மீஷோ செல்லர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் கேட்லாக்கை வந்து அப்லோட் பண்ணி செல் பண்ண வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் எப்படி கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறேன். உங்களுக்கு மீஷோ செல்லர் அக்கௌண்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.